ஆக்சுவலி எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன். இந்த பெஸ்டிசைட்லாம் யூடியூப்பில் என்ன வருமோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஏக்கருக்கு 3 குவிண்டால் வந்துருந்துச்சு. மொத்தம் ஆக்சுவலி 15 குவிண்டால் கிட்ட வந்துச்சு. இப்போ சார்கிட்ட இந்த இது கேட்டிருந்தேன். இது நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. நம்ம ஆயில் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா 7 to 8 குவிண்டால் இல்லை மேக்ஸிமம் 12 குவிண்டால்ஸ் வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாபம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் அதை பண்ணும்போது இந்த ஆயில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப விசித்திரமாக இருந்தது. அதாவது நான் இவருக்கு கேட்டதுக்கும் இப்போ இவர் சொன்னதுக்கும் அவர் சொன்னது லாபம் மட்டும்தான். விவசாயம் நல்லாவே பண்ணலாம், நல்லா பண்ணலாம், தெரியாமல் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டாக பண்ணால் எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு நான் உதவி பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்கன்னு மட்டும் சொல்கிறாரு. ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கு. அது மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எப்படி வந்திருக்கு என்னன்னு சொல்லணும். பட் அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. ஆந்திரா கமெண்ட் எல்லாரும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. ரிசர்ச் சென்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஊர்ல வந்து பாக்குறோம் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன இருக்க போகுதுன்ட்டு. பட் நான் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ரெசிபியும் கேட்டிருக்கேன். பட் யாரும் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததில்ல. ப்ரூவ் பண்ணி காமிச்சதில்ல. பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ப்ரூவ் பண்ணி காமிச்சு கொடுத்துட்டு, ஏன்னா இங்க இருக்கிற விவசாயம் இங்க பக்கத்து நேரத்துல 20 டைம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அதே ஓவர்மஸ் பண்ணி அதில் 3 டைம் சொல்றாரு. அது பண்ணி காமிச்சு சொல்றாரு. ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஸோ அதை கண்டிப்பா ட்ரை பண்ணலான்ற ஒரு இதில் இருக்கும். இன்னும் நிறைய அறிவுரை அவர்கிட்ட வாங்கணும் இருக்கும். 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் தான் தொழில்கள் சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. நான் பற்றி எங்க அறிவுக்கார எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் இன்னொருட்ட நிறைய சேர்ந்து சொல்லியிருக்க மாசம் வாங்க சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அவரோட சேர்ந்து பயணிச்சு இன்னும் நிறைய கற்றுட்டு நல்லா பண்ணணும்னு